தாவேக்க களத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் மாற்றம் நிகழுதோ இல்லையோ மக்களுடைய உயிருக்கு ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுகவுடைய இன்னும் அவர்கள் இப்பதான் களத்துல காலை வைக்கிறாங்க. இன்னும் தேர்தல் யாருமே இறங்கல. உண்மையா சொல்லணும்னா திமுக அதிமுக பெரும் கூடுறாங்கன்னு வச்சுக்கணும். ஒரு கட்சியின் தலைவராக கேட்க வேண்டியதுள்ள நான் அந்த இடத்துக்கு வந்தேன், வந்துட்டு இதெல்லாம் சொன்னாரு, நான் எடுத்துட்டு போயிட்டேன். அப்படி ஏதாவது ஒன்று சொல்றேன். கட்சியில மாவட்ட செயலாளர் யார் சிறைக்கு சென்றவரா, முல்லை பெரியார் பிரச்சனை இருந்தவரா, அந்த பகுதி தொகுதி மக்களுக்காக போராட்டங்கள் செய்து சிறை சென்றவரா, ரசிகர் மன்றத்தின் தலைவர். கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, இன்று வரை நீங்கள் களத்தில் நிக்கலையே. விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்களே 234 தொகுதியிலையுமே விஜய் தான் நிக்கிறேன்னு. விஜய் தான் நிக்கிறாரு. விஜய் அதை வெளிப்படையா சொல்லட்டும்ல. பிரஸ் மீட் கொடுக்கட்டும். போராட்டத்துக்கு போவேனா, கூட்டத்துக்கு போவேனா, ஒரு பிரஸ் மீட் கொடுங்க. விஜய் சிஎம் சாரே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் நிகழ்த்தி இருக்காங்க. விஜய்னால ஒரு ஆணியும் நல்லா தெரியும். ஆனால் விஜய் திமுகவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆரோக்கியம் அப்படின்ற வார்த்தையில் ஒரு மனக்கசப்பான விஷயம் என்னென்னா, தாவேக்கா என்ட்ரி ஆனதுலேருந்து உயிரிழப்புகள் நேர்றதா இருக்கட்டும், மக்களுக்கு பாதிப்போ இந்த அடி உதை இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ரீசெண்டாக கூட தாவேக்கா போய் கருத்து கணிப்பு கேட்க போனால் அதில் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தாவேக்காவை தாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்னென்னா, தாவேக்கா பொதுமக்களை தாக்கிட்டாங்கன்றாங்க. இதில் பெரிதும் பாதிக்கப்படுறது என்னன்னா, அந்த அரசியல் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தானே சொல்லி களத்துக்கு வராங்க. ஆனால் இவங்களோட பதவி ஆசைக்காகவும் போட்டிக்காகவும் பல மக்களோட உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு இருக்காங்களோன்ற பெரிய கேள்வியெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை, இரு பக்கமே அதில் தவறுகள் இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இவர்கள் செய்ததும் எனக்கு தெரிஞ்சு அதான் நான் அப்போயும் முதல்ல சொன்னேன் இல்லையா, இவங்க அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் ரொம்ப கவனமாக அடுத்தடுத்த கட்ட நகர்களில் போய்வாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு திமுககாரர் வீட்டில் போயிட்டு திமுக ஆதரவாளர் வீட்டில் போயிட்டு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான எதிர்மறை கருத்துக்கள் வரதான் செய்யும். நீங்கள் வாக்கு கேட்டு நீங்கள் வேட்பாளராக போகும்போதே இந்த சிக்கல்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பகுதியிலே விட மாட்டாங்க. ஒரு சாதியை அடிப்படையாக கொண்டு சாதியை சாதி அதிகமாக உள்ள ஒரு பகுதிக்குள்ளே நீங்கள் வாக்கு கேட்டே போக முடியாது. ஜனநாயக முறையில் நீங்கள் வாக்கு கேட்டு போகலாம், அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை மீறி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அசம்பாவிதம் நடக்கத்தான் செய்யும். நடந்திருக்கு. இது விடுதலை சிறுத்தைகளுக்கு நடந்திருக்கு, பாமகவுக்கு நடந்திருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு நடந்திருக்கு, ஈரோட்டில் நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் அரசியல் படுத்தப்பட்டு அரசியல்மயமாக்கப்பட்டு நீங்கள் பக்குவமாக அதை எடுத்து போகும்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை தற்காப்பு கொள்ளலாம். இல்லை அவர்களிடம் உங்கள் கருத்துக்களை பேசி உங்களுக்கான வாக்காளர்களாக அவர்களை மாற்றலாம். நீங்கள் அப்படி தான் ஜனநாயகத்துக்கு இருந்திருக்குமே தவிர அதை தாண்டி நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா அது வன்முறை களங்களாக மாறும். உங்களுக்கும் அவர்களுக்குமான வாக்குவாதம் மாறும், அது பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அரசுக்கிடம் தெரிவிக்க வேண்டும், காவல்துறையிடம் தெரிவித்துவிட்டு அவர்களிடம் அனுமதியை வாங்கிவிட்டு போக வேண்டுங்கிறது ஒரு நாம்ஸ். இல்லை, 234 தொகுதி இருக்குது, அதில் பல்வேறு இடங்கள் இருக்குது, பல்வேறு மாவட்டங்கள் இருக்குது. அப்படின்றப்ப எல்லா இடத்துலையும் அனுமதி வாங்கி மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் இல்லை இல்லையா? இல்லை, அப்படிதான் சட்டம் அதுதான் சொல்லுது. சட்டம் அதான் சொல்லுது. ஒரு வேட்பாளர் கருத்து கணிப்பு நடத்துறதுக்குமே நம்ம அனுமதி வாங்கி போகிறதுன்றது சட்டம் அதானே. நீங்கள் சிக்கலாக இருக்கக்கூடியது, பிரச்சனையாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தனிப்பட்ட ஒரு தனி மனிதரின் சுதந்திரத்தை நீங்கள் கேள்வி கேட்கும்போது நீங்கள் இதற்காக நீங்கள் அதுக்கு நீங்கள் சரியான முறையில் அனுமதி வாங்க தானே வேணும். அவங்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்குல்ல. அப்போ நீங்கள் அவங்க தனிப்பட்ட இடத்துல நீங்கள் போய் பிரச்சனை, நீங்கள் ஒரு பொது இடத்துல போகிறீங்க, பொது இடத்துல கேட்குறதுங்கிறது வேற, அவங்க வேணான்னு சொல்லிட்டு போனால் வேணான்னு விட்டுட்டு வர்றது வேற. நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு பகுதிக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கான அனுமதி பெற தான் வேணும். ஓகே, அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை, அது செய்யணும். அப்படியும் அவர்கள் எப்படி சொல்லலாம், லாபகமாக என்ன சொல்லியிருக்கலாம்னா, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நீங்கள் சென்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அது எப்படியான கான்வர்சேஷனாக மாறுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, மாறி இருக்குன்னு தெரியாது. 2 பேர் மேலேயும் அதான் தப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இதில் பெரிதும் பாதிக்கப்படுறது இப்போ எனக்கு தெரிஞ்சது தாவேக்கா களத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் மாற்றம் நிகழுதோ இல்லையோ மக்களுடைய உயிருக்கு ஒரு அச்சமான சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுகவுடைய இது தொடக்கம் தான். இன்னும் அவர்கள் இப்போதான் களத்தில் காலை வைக்கிறாங்க.
இன்னும் தேர்தல் யாருமே இறங்கலை. உண்மையாக சொல்லணும்னா திமுக, அதிமுக பெரும் கட்சிகள் கூட்டணி உருவாகி அதில் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் உண்மை சுயரூபம் நீங்கள் தெரிய வரும். இப்போல்லாம் டீசர் தான் அவங்க பண்ணுறதெல்லாம். நாங்கள் பார்த்துருக்கோம் அவர்களின் அரசியல் எப்படி இருக்குன்ட்டு. இதில் திமுக போதிய பாதுகாப்பு எல்லா இடங்கள்லையும் கொடுக்காதது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு காரணம்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, பாதுகாப்பு நீங்கள் ஏன்னா கேட்டீங்க. விஜய்க்கு இல்லை, தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு எந்த இடத்துலையுமே அனுமதியானது வழங்கப்பட மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடுன்னு திமுக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் கலந்துக்கலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு மாபெரும் கூட்டம் வரும்னு தெரியும், மக்கள் எழுச்சியாக இருப்பாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வெறும் 5000 பேர் தான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை தாண்டி வருவாங்க. அப்படின்றப்போ அதை தாண்டி வரக்கூடிய அந்த மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது திமுகவோட பணி இல்லையா? இல்லை, எப்போதுமே ஒன்று புரிஞ்சுக்குங்க. ஆளும் கட்சி தனக்கு எதிராக ஏதாவது ஒரு கட்சிகள் இல்லை எதிராக ஒரு கூட்டம் செயல்படுது அப்படின்னா அவர்களை அடக்கி ஒடுக்க தான் நினைப்பாங்க. அவருக்கு ஆதரவாக நிற்க மாட்டாங்க. அது விஜய்க்கு மட்டும் இல்லை, நாம் தமிழருக்கும் அப்படி தான், அதிமுகவுக்கும் அப்படி தான், பாஜகவாக இருந்தாலும் அவங்களுக்கும் அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு என்னை தாண்டி ஒருத்தர் வளர்றது பிடிக்காது. அது ஆளுங்கட்சி எப்போதுமே செய்யும், நான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதை தாண்டி உங்கள் கட்சியில் நீங்கள் எப்படி ஒழுக்கமாக, நீங்கள் எப்படி அதை நேர்த்தியாக, அதை எப்படி நீங்கள் அணுகுகிறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் 50,000 பேர் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல 50,000 பேர் நீங்கள் என்ன கணக்கு கொடுக்குறீங்களோ அதை வைத்து அதுலேருந்து ஒரு 20%, 30% அதிகமாக வரணும்னு ஒரு கணக்கு போடுவாங்க. ஏன்னா அதோட ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். திமுக இதுக்கு முன்னாடி எப்படி நடத்தியிருக்கு, இதுக்கு முன்னாடி மாநாட்டில் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதிமுக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, 50,000 சொன்னாங்க, அந்த இடத்துல 70 வந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. அதை வைத்து அவங்க காவல்துறை அந்த இடத்துல கொண்டு பிளாட் பண்ணுவாங்க. அதை தாண்டி அன்றைய தினத்துக்கு வேறு யாராவது முக்கிய கூட்டங்கள் இருக்கா, அதற்கு இவங்களோட ஃபோர்ஸ் அங்கே போயிருக்கா, அந்த ஃபோர்ஸை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான தேவை இருக்கா, இவர்கள் கூடக்கூடிய கூட்டம் பிரச்சனைகளுக்கு உள்ளானவர்களா, ஒரு சாதிய மாநாடாக இருக்கலாம், ஒரு ஒரு ஜாதி மாநாடாக இருக்கலாம், சாதிக்கும் 2 சாதிக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம், இதற்கெல்லாம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ இதை இந்த இடம்லாம் காவல்துறை ரொம்ப உற்று நோக்குவாங்க, அரசாங்கம் உற்று நோக்கும். அப்படி எதுவும் இருந்திருந்தால் நிச்சயமாக காவல்துறை அதை செய்திருக்கும். இனிமே அவங்களுக்கு தெரியும், ஓஹோ விஜயா எல்லாம் தரையில் நிற்கிறவன் கிடையாது, மரத்தில் நிற்கிறவன், ஓஹோ இவன் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறவன், ஓஹோ இப்படி எல்லாம் இனிமேல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் அவங்க இப்போ இது புதுசு இல்லை, இப்போ அவங்க பழகிருப்பாங்க. ஐயோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வரலாறு இல்லைங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றி இது வரைக்கும் அரசியல் இதில் நடந்ததே கிடையாதுங்க. இப்போ தான் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 84 நிபந்தனைகள், இப்போ ஒரு 51 நிபந்தனைகள். கற்பனையில் கூட அந்த நிபந்தனைகள்லாம் எதுவும் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. வேறு எந்த கட்சியும் செய்யவும் செய்யாது. மரத்தில் ஏறக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறக்கூடாது, அடுத்த வீட்டுக்குள்ளே ஏறக்கூடாது, அடுத்த கூரை குவிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் எந்த மாநாட்டுக்கும் யாரும் போட்டதே கிடையாதுங்க, இப்போ தான் போடுறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ஏன்னா நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல சார், இது வரைக்குமே பெரிய அளவில் இளைஞர்கள் யாருமே அந்த மாநாட்டுக்குன்னு போனது கிடையாது. விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டம் அதிகமாக கூடுது, இளைஞர்களோட கூட்டம் அதிகமாக இருக்குன்றதை எடுத்துக்கலாம் இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மறுக்கவே இல்லை, இளைஞர்கள் கூடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இளைஞர்களுக்கு தான் கூடுறாங்க. ஆனால் ஒரு கட்சியாக, ஒரு கட்சியின் தலைவராக டேக் அவேன்னு இருக்கும்ல, நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு இதெல்லாம் சொன்னார், நான் எடுத்துகிட்டு போயிட்டேன், அப்படி ஏதாவது ஒன்றை சொல்லுங்களேன். இவ்வளோ இளைஞர்கள் வந்தாங்கன்றீங்க, சரி ஓகே, இவ்வளோ எதுக்கு வந்தாங்க? விஜய் பார்க்க வந்தாங்க, விஜய் கேட்கலாம் வரல. ஏன்னா அவரும் பேசவும் இல்லை, அவருக்கு நல்லா தெரியும் நம்ம பேசினா அவன் கேட்க மாட்டான், நம்மளை பார்க்க தான் வந்திருக்கான், அவனை என்டர்டெயின் பண்ணுவோம். அவனை அந்த ஒரு 5 நிமிஷம் விஜய், அதாவது தொண்டர்களை தாண்டி விஜயே இன்னும் அரசியல் படலன்றீங்களா சார்? நீங்கள் திருப்பி தொண்டருங்கிறீங்க, நீங்கள் மட்டும் தான் சொல்கிறீங்க, அவங்க யாரும் சொல்லலை இது வரைக்கும். அவங்க யாருமே அந்த தொண்டர் மனநிலையிலே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன், நான் ஒரு வெளிப்படையான கேள்வி கேட்குறேன். மாவட்ட செயலாளர், அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் யார்? செக்கிழுத்தவரா, சிறைக்கு சென்றவரா, காவிரி பிரச்சனையில் நின்றவரா, முல்லை பெரியாற்று பிரச்சனையில் நின்றவரா, அந்த பகுதி தொகுதி மக்களுக்காக போராட்டங்கள் செய்து சிறை சென்றவரா? யார் எல்லா மாவட்ட செயலாளர் நீங்கள் சொல்லுங்கள். ரசிகர் மன்றத்தின் தலைவர், 40 வருஷமாக அவர் நடித்தப்ப அவர் படத்தெல்லாம் ஒன்று விடாமல் போய் பார்த்தவன், 40 வருஷமாக அவருக்கு கொடி கட்டினவன், 40 வருஷமாக முதல் நாள் தேட்டரில் போய் பிளாக்கில் டிக்கெட் விற்றவன், அங்கே இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபாய்க்கு விற்றவர்,
தன்னை நம்பி வந்தவங்கள கைவிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கலாம். மதிக்கிறேன், உண்மையிலே பாராட்டுறேன். சரி, அவர்களை நீங்கள் எங்கே அரசியல்படுத்தியிருக்கீங்க? ஓகே, மாவட்ட செயலாளர் கொடுத்தது நான் வந்து தவறாக சொல்லலை. ஆனால் அவர்களை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் பக்குவப்படுத்தியிருக்கீங்கிற நான் இந்த கேள்வி கேட்குறேன்ல. இதை தாண்டி அதை செய்ததை நான் குறைன்னு கூட சொல்லலை. ஒரு ரசிகராக, அவரை நம்புவராக அவர் பின்னாடி இருந்தாங்க, அதில் மாட்டுக்கருத்திலே நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரால் ஒரு கட்சியாக தொடங்கியிருக்காரு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவர்களை எங்கே இடத்துல மாற்றிருக்கீங்கிற 2 வருஷம் ஆச்சு. கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. இன்று வரை நீங்கள் களத்தில் நிற்கலையே. களத்துல தானே சார் நின்றுட்டு இருக்காங்க. எங்க ஒரு போற களம்னா என்னம்மா நீங்க சொல்லுங்க. சார் எல்லாருமே என்ன சொல்றாங்க தெரியுமா, தாவேகா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் ஏன் களத்துக்கு வரலன்னு கேட்டா, நாங்க போற எல்லாருமே களத்துக்கு போற எல்லாருமே வந்து விஜயோட முகம்தான் அப்படின்றாங்க. அதை நீங்க எப்படி மறுப்பீங்க? விஜய் சொல்லி தான் நாங்க வந்து எல்லாருமே களத்துக்கு போறோம், விஜய் அவர்கள் ஆர்டர் கொடுத்து தான் நாங்க எல்லா இடத்துக்குமே போறோம். சரி, இப்போ ப்ரெஸ் மீட் வந்து விஜய் சொன்னா பார்ப்பாங்களா, விஜய் முகம் சொன்னா பார்ப்பாங்களா? விஜயை நம்பி ஓட்டு போடுறாங்களா, இல்லை விஜய் முகங்களை ஒண்டி போட்டு ஓட்டு போடுறாங்களா? தான் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்களே 234 தொகுதியிலையுமே வந்து விஜய் தான் நிற்கிறேன்னு. விஜய் தான் நிற்கிறாரு. விஜய் அதை வந்து வெளிப்படையாக சொல்லட்டும்ல. ப்ரெஸ் மீட் கொடுக்கட்டும். நீங்கள் வேற எங்கேயும் போவேனா, போராட்டத்துக்கு போவேனா, கூட்டத்துக்கு போவேனா, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க. மக்களை நீங்கள் உங்கள் வீட்டிலே இருந்து, நீங்கள் உங்கள் ஸ்டுடியோவிலே உட்காந்து உங்கள் மீடியா வைத்துக்கொண்டு நீங்கள் பேசுங்க, அதை வெளியிடுங்க. விஜய் அவர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து பல பேர் பின்பற்றாங்களோ இல்லையோ, நம்ம சிஎம் சாரே ஃபாலோ பண்ணுறாங்க சார். ஏன்னா அதான் நைட்டு போய் தூங்கும் விசில் அடிக்கிறேன் காதில். இல்லை சார், சிஎம் சார் வந்து விஜய் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற. விஜய் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம் சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரேம்ப் வாக்காக இருக்கட்டும், அதே வந்து ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும். நீங்கள் இன்னைக்கு வந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் உங்கள் ஸ்டாலின் நிற்கிறேன்னு நினச்சி ஓட்டு போடுங்கன்னு, அதாவது விஜயோட அதே டைலாக் எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து சிஎம் சாரே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் நிகழ்த்தியிருக்காங்க. சரி, அப்போ இப்படி வச்சுக்கலாமா? 2 பேரும் ஒன்றுன்னு வச்சுக்கலாமா? சிஎம் இவரை ஃபாலோ பண்ணுறாரு, அவர் இவரை ஃபாலோ பண்ணுறாரு. 2 பேரும் திமுகவும் விஜயும் ஒன்றுங்கிற வச்சுக்கலாமா? எந்த இடத்துல நீங்கள் வந்து திமுக ஒரு நல்ல கட்சின்னு யார் சொல்லுவா? நீங்கள் சொல்லுங்கள். இன்று வரை நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த திமுக செய்யக்கூடிய விஷயங்களை நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு கட்சி 2021 தன் மக்களை 505 வாக்குறுதியில் கொடுத்து நான் எல்லாத்தையும் செய்வேன் வந்த கட்சி 5 ஆண்டுகள் அவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா? கொலை, கொள்ளை, ஊழல், இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடந்து கொண்டுட்டு இருக்கு. அப்போ இது எல்லாம் மக்களிடம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சு. திமுக எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அவல நிலை இருக்கிறனால அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக நல்லா யோசிச்சுங்க, திமுகவின் நோக்கம் எல்லாம் மக்கள் கிளர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துலையும் எழுந்து வரான். இன்னைக்கு நேற்றில்ல 2 ஆண்டு காலமாக போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. செவிலியர்கள் முதற்கொண்டு, மருத்துவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் போராடுறான். தூய்மை பணியாளர்கள், இன்னைக்கு சாலை பணியாளர்கள் எல்லாரும் ரோட்டில் நின்று போராடுறான். ஆசிரியர்கள் போராடினா. அப்படி இத்தனை பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி இங்கே ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாகுவதை தடுப்பதற்காக இவர்கள் விஜயை முன்னாடி நிறுத்துறான். விஜயை சொல்லி விஜய் தான் எனக்கு எதிரி, விஜய் தான் எதிரி அவர் சொல்ல வேணாம். மறைமுகமாக இவர்கள் அதை உருவாக்குறாங்கன்னு நான் சொல்றேன். அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு அவர் வந்து விஜய் மாதிரி நிற்கிறதும், விஜய் மாதிரி பண்றதும், இது எல்லாமே இவர்கள் கூட்டுக்கலவாணிகளாக மறைமுகமாகவோ நேரடியாகவோ இவர்களுக்கு விஜய் தேவைப்படுது. விஜய் கிளர்ச்சி எழுந்து இவர் தான் இங்க இருக்கிற மாதிரி 45% அவர்களுக்கு நல்லா தெரியும். விஜய்னால ஒரு ஆணியும் இங்க கொடுங்க நல்லா தெரியும். ஆனால் விஜய் திமுகவை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஊடகம் எல்லாம் விஜய் பேசுவாரா, விஜய் தூங்குவாரா, விஜய் ஏன் இப்படிதான் பேசுறாங்க தவிர எந்த இடத்துலாவது திமுக செய்யக்கூடிய அட்டலினத்திலும் கஞ்சா செடி மருத்துவமனையில் முளைக்கிறது முதற்கொண்டு இங்கு எல்லா இடத்துலையும் பாலியல் வன்கொடுமை நடத்துறது முதற்கொண்டு பெண்களுக்கு எதிராக அநீதி நடக்கக்கூடிய எல்லாத்தையும் ஏன் டிபேட்டை வைக்கலாம்? ஏன் அது முதன்மை செய்தியாக வரவில்லை? அப்போ இவரோட நோக்கம் என்னன்னா, விஜய் பற்றியே பேசணும், விஜய்க்கு இருக்கிற மாதிரியே காட்டுங்க, விஜய் வென்றுவார் மாதிரியே காட்டுங்க. எங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் வரமாட்டார். ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் வேலைகளை சரியாக செய்வதற்கு விஜய் என்ற ஒரு கேடயம் தேவைப்படுது. இதை ரொம்ப தெளிவாக திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கு. யாருமே எனக்கு எதிரி இல்லை. நீங்கள் சொல்லுங்க, அதிமுகவோட விஜய் பெரியாளா? 40% வாக்குகளை வைத்திருந்தது. நாம் தமிழர் 8.2% வாக்குகளை வைத்திருக்கிறது. ஆமா இல்லையா? ப்ரூவன் ரெக்கார்ட்.
போன தேர்தலில். அப்ப இவர்களை விட விஜய் ஒண்ணுமே இல்லைங்க. 1% எங்கேயாவது நின்று வென்றிருக்காரா? இடைத்தேர்தல்னாரா, நாடாளுமன்ற தேர்தல்னா? அப்பேற்பட்டவரை நீங்க கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இது ஆதரவு தெரிவித்து திமுகவும் ரசிக்கிறது. திமுக எனக்கு எதிரியாக அதிமுக இல்ல, பாஜக இல்ல, நாம் தமிழர் இல்ல அப்படின்னு இவர்கள் எல்லாம் மறைமுகப்படுத்துறதுக்கு போலியாக ஒருத்தனை உருவாக்கி கொண்டு இவன் தான் எல்லாம், இவன் தான் எனக்கு எதிரின்னு இல்லாத ஒரு வில்லனாக இவனை உருவாக்கி கொண்டு நிற்குது. இவருக்கு நன்கு தெரியும் இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதை திமுக வரவேற்கிறது, விரும்புது. அதைத்தான் இவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தன்னை அவர் மாதிரி நிற்கிறதும், தன்னைக்கு அவர் தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறாங்க. அது ஒருபோதும் இந்த நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஓகே சார். அதாவது நாம் தமிழர் வந்து இதுக்கு முன்னதாக 8% வாக்குகள் வாங்குனீங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்னன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா வந்து நாம் தமிழருக்கு கிடைச்ச அந்த 8% வாக்குகளும் கிடைக்காதுன்னு ஒரு பேச்சு போகுது. ஸோ இந்த 8% வாக்குகள் அப்படியே இருக்குமா, இல்லை உயருமா, இல்லை இந்த 8% வாக்குகள் வந்து வீழுன்ற ஒரு அச்சம் ஏதாவது இருக்கா நாம் தமிழருக்கு? ஒருபோதும் கிடையாது. ஒருபோதும் எங்களுக்கு யாரை பார்த்தும் அச்சம் கிடையாது. யாரை பார்த்தும் மிக நேர்மையாக தூய்மையாக களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 1.1% வாங்கினோம். வாங்கும்போது நாங்கள் யாரிடம் கூட்டணி இல்லை, சரிங்களா? அன்னைக்கு விஜயகாந்துங்கிற ஒருத்தர் வந்தார். அதற்கப்புறமாக கமலஹாசன் வந்தார். அதற்கப்புறமா டிடிவி வந்தார். அதற்கப்புறமா விஜய் வர்றார். இப்படி ஒவ்வொருத்தராக வரும்போதும் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே தான் வந்திருக்கிறது. ஒருபோதும் இவர்கள் வந்தனால் நாங்கள் பின்வாங்கவில்லை, பின்னோக்கி போகவில்லை, நாங்கள் களத்திலிருந்து விலகவில்லை, நாங்கள் களத்தில் இன்னொருவோட கூட்டணி வைக்கவில்லை, எந்த இடத்துலையும் சமரசமே செய்யவில்லை. ஆனால் கமலஹாசன் இன்னைக்கு கரைஞ்சு போய் நிற்கிறாரு. அமமுக கட்சி இங்கேயே அங்கேயே அங்கேயே அங்கேயான்னு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து பாமக நான் தான் மாற்று என்று சொல்லக்கூடிய பாமக 2ஆ பிளந்து இருக்கு. ஒருத்தர் பாஜக கூட நிற்கலாமா, ஒருத்தர் காங்கிரஸ் திமுக கூட நிற்கலாமான்னு பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க. இந்த இடத்தில் ஒரு கட்சி தொடர்ச்சியாக வளர்ச்சியை நோக்கி போயிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதை எங்களுக்கு விஜய் ஒரு பொருட்டா சொல்லுங்க? விஜய் வந்து இந்த கட்சியோட வாக்குகள் எல்லாம் பின்னாடி, விஜய் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் 8.2% வாக்குகள் வாங்கினோம் சொல்லுங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களை மட்டுமே நம்பி நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குது. அதனால் மக்கள் எங்களை கைவிடவே மாட்டார்கள். மக்கள் எங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள். மக்கள் எங்களுக்கு பேராதரவாக வாக்குகளை தருவார்கள். இது மென்மேலும் வளர்ந்து 15, 20 என்று வாக்குகளை நாங்கள் வாங்கி இந்த ஆட்சியை பிடிப்போமே தவிர பின்னோக்கி போக மாட்டோம். நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன், எங்களுக்கு 1% இல்லை 0.5% கொடுத்தாலும் கட்சி அடுத்த நாள் களத்தில் நிற்கும். அடுத்த நாள் மக்கள் பிரச்சனைக்கு அண்ணன் சீமான் வந்து நிற்பார். எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. நீங்கள் விஜய் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, பாருங்க கட்சி வீழ்ச்சியை சந்திக்க போது, இந்த தடவை உங்களுக்கு வாக்கே இருக்காது, எங்களுக்கு ஒருத்த கூட வாக்கு போடலாங்க, அப்படியே வச்சுக்கோ, உங்கள் பேச்சுக்கே வந்துடும், எல்லாமே விஜய்க்கே வாக்கு போட்டாங்க, எங்கள்கிட்ட இருக்கிற வாக்கெல்லாம் விஜய் வாக்குன்னு வச்சுக்கோ. அடுத்த நாள் காலையில் ஒரு பிரச்சனை இருந்தால் முதலாக காரை எடுத்து கொண்டு போய் நிற்கக்கூடிய ஆளாக அண்ணன் சீமான் இருப்பார். களத்தில் நிற்போம் நாம் தமிழர் பிள்ளைகள். எங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு அதுக்காக இந்த பூச்சாண்டி ஓடுதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஐயோ உங்கள் வாக்கெல்லாம் விஜய்கிட்ட போயிடும், அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தால் வாக்கு போயிடும், அதெல்லாம் எங்களுக்கு ஊரு போட்டு அடுத்த நாள் நான் திருப்பி சொல்கிறேன், காலையில் நாங்கள் வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு வாக்கே இல்லைனாலும் இந்த கட்சி களத்தில் நிற்கும். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு சூப்பராக பிரம்மாண்டமாக நடந்து முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தி எக்ஸ்போஸ் சேனல் நன்கு வளர என்னோட வாழ்த்துக்கள். நன்றி சார்.